எனக்கு தெரியும் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு. அதனால தான் நான் வீடியோக்கு எண்டில் எல்லாம் ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டிருக்கேன். அதை பாருங்கள். அதை பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. பாருங்கள் இவங்க எப்படிலாம் என்னைய ஏமாத்திருக்காங்க, எப்படிலாம் என்கிட்ட பேசுனாங்க, எல்லாமே ஸ்க்ரீன் ரெக்கார்டில் இருக்குது. பிஸ்னஸ் நல்லா போகும்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஏமாற்றுவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. ஸ்டாக் வாங்குறதுல நம்மளை ஏமாற்றிட்டாங்க. ஒரு பெரிய அடி நம்மளுக்கு விழுந்திருக்கு. விழிப்புணர்வாக தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அவங்கள ஒரு இன்ஸ்டாகிராம் ஆடில் தான் பார்த்தேன். அந்த ஆடை கிளிக் பண்ணி அதில் ஹலோ ஹாய் அப்படி மெசேஜ் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க எனக்கு ஒரு கேட்லாக் அனுப்பியிருந்தாங்க. அதில் ப்ரைஸ், ப்ராடக்ட் எல்லாமே எழுதிருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், அவங்க கம்யூனிட்டி குரூப் ஜாயின் பண்ண சொன்னாங்க. நானும் கம்யூனிட்டி குரூப் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அதில் டெய்லி பேஸஸில் அவங்க எனக்கு டிஷர்ட், ஷர்ட்ஸ் அதெல்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. ஒரு ட்ரஸ்ட் பில்டப் பண்ணதுக்கு வந்து நான் அவங்ககிட்ட ஜிஎஸ்டி, லொக்கேஷன் எல்லாமே கேட்டிருந்தேன். அவங்களும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரஸ்ட் பில்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க டிஷர்ட், ஷர்ட்ஸ் அனுப்பும்போது எனக்கு டிஷர்ட் பிடிச்சிருந்துச்சு. நானும் ஓகே ஆர்டர் பண்ணேன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு ஒரு பில் அனுப்புனாங்க. அந்த பில் அனுப்புனதுக்கப்புறம் நான் அதில் பேமெண்ட் பார்த்தேன். பேமெண்ட் அனுப்பிவிட்டேன். பேமெண்ட் அனுப்புனதுக்கப்புறம் அவங்க எனக்கு ஒரு எல்ஆர் காப்பி அனுப்பியிருந்தாங்க. அந்த எல்ஆர் காப்பி பார்த்தேன். ஓகே, திரும்ப அதுக்கு பேமெண்ட் சொன்னாங்க. அதுவும் பேமெண்ட் பண்ணி விட்டேன். பண்ணதுக்கப்புறம் ஒரு 7 டேஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. 7 டேஸ் வெயிட் பண்ண சொல்லும்போது நானும் ஓகே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 7 டேஸ் வெயிட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமும் என் ப்ராடக்ட் வரல. வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட திரும்ப காண்டாக்ட் பண்ணேன், ஏன் வரல அப்படின்னு கேட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை 2 டேஸில் வந்துடும் உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நான் 2 டேஸும் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமும் வரல. திரும்ப காண்டாக்ட் பண்ணேன், இல்லை என் டிரைவர் கால் தூக்க மாட்டேங்கான் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அதையும் நான் தாங்கிக்கிட்டு திரும்ப ஓகே ஏன் வர மாட்டேக்கு, இல்லை ஏன் டிலே பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை நான் உங்கள் மணி ரிஃபண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சரி ரிஃபண்ட் பண்ணிடுங்கன்னு நானும் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டுன்னா, என் ஃபோனே தூக்குறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் அவங்கள திரும்ப காண்டாக்ட் பண்ணதுக்கு மெசேஜ் பண்ணேன். மெசேஜில் என்னையே பிளாக் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவங்ககிட்ட எல்லா அக்கௌண்ட் டீட்டெயில் இருக்குது, பேன் நம்பர் இருக்குது, ஆதார் கார்டு நம்பர் இருக்குது. அவங்க பேங்க்கு காண்டாக்ட் பண்ணி அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாமே, ஆனால் அவங்க பண்ண மாட்டேங்காங்க. இது எனக்கு புரியல. ஏன் இப்படி நடக்குது? நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? நம்ம நேர்மையாக தான் இருந்தோம். இவங்க இப்படி ஃபார்வர்ட் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அது நம்ம தப்பா? போலீஸ்காரங்க ஏன் இது மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்காங்க? இதில் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்து தானே ஆகணும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். யாரும் ஏமாந்திடாதீங்க என்றைக்குமே. இப்போவும் நான் சொல்கிறது உங்களுக்கு ட்ரஸ்ட் வரலன்னா, நான் அவங்கக்கிட்ட பேசின ஸ்க்ரீன் ரெக்கார்டு எல்லாமே என்கிட்ட இருக்குது. அது நான் அந்த வீடியோக்கு எண்டில் கண்டிப்பாக போடுவேன். அதை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அவங்க என்னை எப்படிலாம் ஏமாற்றிருக்காங்க, எப்படிலாம் நம்மகிட்ட பேசுனாங்க, எப்படி பேசி நம்மளை இப்படி பிரெயின் வாஷ் சொல்லுவாங்களா, அது பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். எனக்கு தெரியும் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு. அதனால தான் நான் வீடியோக்கு எண்டில் எல்லாம் ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டிருக்கேன். அதை பாருங்கள். அதை பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. பாருங்கள் இவங்க எப்படிலாம் என்னைய ஏமாத்திருக்காங்க, எப்படிலாம் என்கிட்ட பேசுனாங்க, எல்லாமே ஸ்க்ரீன் ரெக்கார்டில் இருக்குது. இதை பார்த்து நீங்கள் திருந்துங்க ப்ளீஸ். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் அண்ட் லைக் கண்டிப்பாக பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு எனக்கு.